19 வயசுல கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி போக நாட்கள் போக என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சின்ன வயசு கல்யாணம் பண்ணிட்டோமே ரெக்ரெட் பண்ணிருக்கீங்களா? நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்படின்னா, எனக்கு கல்யாணம் இப்படியெல்லாம் பண்ணணும், கிராண்டா பண்ணணும். அப்பா, அம்மா எல்லாரோட சம்மந்தம் அந்த இந்த டிவில காட்டுவாங்கல்ல, கல்யாணம் பண்ண ஃபேமிலி எல்லாரும். அந்த மாதிரிலாம் பண்ணணும் எனக்கு ஒரு ஆசை, பெரிய ஆசை. லைஃப்லயே அது ரொம்ப பெரிய ஆசை, நமக்கு இப்படியெல்லாம் கல்யாணம் ஆகணும்னு. ஸோ சிம்பிளா வந்து பண்ணிட்டு, அது நான் அப்பயும் சொன்னேன் 2 வருஷம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபேமிலிகிட்ட பேசிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிடணும். இவங்க பண்ண இந்த மாதிரி பிளாக்மெயில் இந்த மாதிரிலாம் பண்ணதுனால கொரோனாவும் வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் சொல்லி சேர்ந்துட்டோம். ஆனால் கல்யாணம் பண்ண முடியாம ஆயிடுச்சு. பண்ணியிருக்கலாம், நான் நினச்ச மாதிரி நடந்திருக்கோம். ஆனால் கொரோனாங்கிறதுனால யாருமே வீட்டை விட்டு அப்போ வர முடியாது. 2019 லாஸ்ட்டு 21 நினைக்கிறேன் கொரோனா ஸ்டார்ட் ஆனது. ஸோ அப்போல்லாம் ரொம்ப தீவிரமாக இருந்தது. யாரும் வீட்டை விட்ட கூட வெளியே வரக்கூடாது. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டம். சரி, எனக்கு கல்யாணம் ஆனது எப்படியாவது நான் வெளியே சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரே வழி டிக்டாக் தான். அதுல வந்து போடுறோம் நாங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னமா தாலியோட நான் வீடியோ போட்டேன். நிறைய பேருக்கு ஷாக்கு, நிறைய பேரு கதறாங்க. இந்த தரதுலயே ஒண்ணா அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இல்ல. சொன்னீங்க இந்த குரங்கு கையில பூமாலை அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ணோம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு காட்டுறதுக்கு அந்த டைலாக் எடுத்து தான் வீடியோ பண்றோம். சேலை வந்து ஒரு சேலை தான் இருக்கு, இதை நீ இப்படி பண்ணிட்ட ப்ரோ. நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, என்ன வந்து இப்போ மீடியா பர்சன்லாம் என்ன பார்த்தது வந்து நான் ஒரு பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்க. நான் வெயிட் லாஸ் போட்டிருக்கேன், குறைச்சிருக்கேன். என் ஃபேஸு நான் நாட்டுப்புற கலை போனதுக்கு அப்புறம் என்னோட எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் மாத்திக்கிட்டேன். என்ன இவங்க மாத்தல, நான் தான் என்னை மாத்திக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த கலைக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்னை மாத்திக்கிட்டேன். ஸோ அப்படிதான் நீங்க என்னை பார்த்துருக்கீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பிரகாரம் தான். நான் டிக்டாக்ல இருக்கும் போது அது வேற பிரகாரம். ஒரு மாதிரி மாடலா, ஒரு மாதிரி ஜாலியா, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி. ஸோ நான் பண்ற இந்த வீடியோக்கு எனக்குன்னு சில ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, கனவு கண்ணி அந்த மாதிரி பீப்புள்லாம் வந்து என்ன தருதல இவெல்லாம் அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க, தப்பா பேச மாட்டாங்க. ஏன்னா சூரியன் டயலாக் சொன்னோனே உங்க வீட்ல இருந்து சொன்னாங்களா அப்படி இல்ல, அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. என்னன்னா கலை மேல சரியான கான்ல இருந்தாங்க எல்லாருமே. எப்படின்னா எப்படி கூட படிச்ச காலேஜ் மேட்ஸே வந்து இவரோட ஃபேன்ஸ். கல்யாணம் முடிச்சு அவங்களே வந்து சொன்னாங்களா எப்படி கல்யாணம் பண்ணலாம்? அவன் நான் காலேஜ் படிக்கும்போது சொல்லுவான் இந்த மாதிரி என்னோட கனவு கண்ணி நீ கல்யாணம் பண்ணிட்டியாடா நீ அப்படிலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி அந்த இவளை அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணவங்க எல்லாருமே காட்டுறதுல வந்து பயங்கரமா காண்டாயி குரங்கு கையில பூ மாலை கொடுத்த கதையாகி போச்சு. அப்படி இப்படி அந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் வரும். பெருசா 2 பேரும் திட்டுற மாதிரி வராது. ஏன்னா அவங்களும் நாட்டுப்புற கலையில அப்படி இருக்கிறது. அப்புறம் எனக்கும் சில ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கான்ல தான் பேசுவாங்களே தவிர தப்பா பேச மாட்டாங்க. ஆனா இப்ப வர கமெண்ட்ஸ்லாம் வந்து ஏன்னா இவங்க அகோரியானது அப்படிலாம் கொஞ்சம் நடந்து. இப்போ நாங்க வந்து நான் என் வாழ்க்கை நான் வாழ்றேன். இவ்வளவு நாள் அவருக்காக வாழ்ந்தேன். நாட்டுப்புற கலையில இருக்கும்போது அதுக்கு மரியாதை கொடுத்தா, அதுக்கு புடவை கட்டணுமா, சுடிதார் போட்டு ஷால் போடணுமா, நம்ம அந்த கலைக்கு மரியாதை கொடுக்கணும்னு நான் அப்படி இருந்தேன்.